பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளை என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நாளும் கோலும் செய்வது போல யாரும் செய்ய மாட்டார்கள் என்று சொல்வார்கள். அந்த வகையில் இந்த நாளும் கோலும் யாரால் நகர்த்தப்படுகின்றன? இந்த பூமியிலே நல்ல முறையில் வாழ்ந்து மறைந்த புண்ணிய ஆத்மாக்கள் என்று சொல்லக்கூட திருவள்ளுவர் சொல்வார், வள்ளையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையில் தெய்வத்தில் வைக்கப்படும். எத்தனையோ புனித மகான்கள் ஞானிகள் இந்த புண்ணிய பாரத பூமி எங்கும் வலம் வந்திருக்கின்றார்கள். எத்தனையோ மகான்கள் நம்மோடு நகமும் சதையும் இரத்தமுமாக நடமாடிய உத்தம புருஷர்கள் தான். அந்த வகையில் ஒரு அற்புதமான ஒரு மனிதர் வறுமை, துன்பம், துயரம், இழப்பு அத்தனையும் மொத்தமாக சந்தித்த பொழுது கூட கலங்கிவிடவில்லை. தன் குரு சொன்னார் என்பதற்காக குருவின் வார்த்தைக்கு மெய்யாக்கும் வகையில் துறவரம் ஏற்று அந்த பீடங்கத்தை அலங்கரித்த ஒரு அற்புத ஞானி. அவர் என்னெல்லாம் இழக்கலைங்க. நம்ம ஒன்றை இழந்து விட்டால் கலங்கி போய் விடுகின்றோம். மண், பெண், பொன் இந்த மூன்றையும் இழந்த ஒரு உத்தம புருஷன் இறைவனுக்கு காலம் கடந்தும் கூட இன்னைக்கு அவர் இந்த நிகழ்வு நம் கண்களிலே கண்ணீரை தருகின்றது. ராகவேந்திர சுவாமிகள் காலம் நெருங்கிவிட்டது, இறைவரோடு கலக்கின்ற ஒரு நிலை. அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் அவர் அந்த பிருந்தாவன பிரவேசம் பண்ணிய இன்னைக்கு ஒரு 351வது ஆராதனை இன்று கொண்டாடப்படுகின்றது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகவேந்திரரை பொறுத்த வரைக்கும் பூர்வ ஆராதனை 20ஆம் தேதி, மத்திய ஆராதனை 21ஆம் தேதி, உத்தர ஆராதனை 22ஆம் தேதி. இந்த 3 நாட்களையும் உடைய ஆராதனை சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. 3 நாட்கள் இவரை நினைத்து மகிழ்ந்து அவர் பாதம் பணிந்து சாப பாபங்களை அவர் பாதத்தில் கண்ணீராய் சொரிகின்ற ஒரு காலம், ஒரு நிகழ்வு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிகழ்வு தானே. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இதை கேட்கும் பொழுதெல்லாம் கண்களில் கண்ணீர் வருகின்றது. காரணம் என்னன்னா, அன்று சிந்திய கண்ணீர் இன்னைக்கு அது ஆனந்த கண்ணீராக மாறி இருக்கின்றது. ஒரு அம்மா ராகவேந்திர ஆராதனையில் கலந்து கொள்கின்றார்கள். அந்த ஆராதனையின் பொழுது அவர் கையிலே அக்ஷதை விழுகின்றது. கையளவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை வைத்து விளையாடச் சொன்னான் அடி, இன்று விளையாடி விட்டான் அடி விதியே என்று அந்த தாய் இந்த கையில் விழுந்த அக்ஷதையை பார்க்குறாங்க. உள்ளங்கை அளவு. அடடா, இந்த அக்ஷதை ஞானத்தை வேண்டுமானால் தரும், என் பசியை போக்குமா? வேலையில் இருக்கின்ற கணவன் 6 மாதம் வேலைக்கு போல, அதன் காரணமாக பாதி சம்பளம் தான் வாங்குறாரு. அதை வைத்து வாய்க்கும் வயிற்றுக்கும் பத்தாத ஒரு பொழுது, மளிகை கடையிலோ பணம் தர வேண்டிய கடைசி நாள், எத்தனை முறை தவணை சொல்வது என்று கலங்கி போய்விட்டார். இந்த அக்ஷதை இந்த அடிவயிற்று பசியை ஆற்றுமா என்ற அந்த தாய் கலங்கி அதை எடுத்து வருகின்றார். பசியை ஆற்றாவிட்டாலும் நம் சிரசிலே தெய்வமாக இருந்த அருள்மழை பொழியுமே என்று வருகின்றார். வரும்பொழுது பார்க்கும்பொழுது அந்த மளிகை கடையை கடந்துதான் செல்ல வேண்டும். பயந்து போய்விடுகின்றார், நடுங்கி போய்விடுகின்றார். யமனை கண்டு அஞ்சு கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வந்தன் என்பது போல நடுங்கி போகின்றார் அந்த தாய். கையிலோ அக்ஷதை ஏற்றார்களோ அந்த கடை, அதை அவர் வேக வேகமாக கரைக்கும் போது அந்த கடைக்காரர் ஓடி வர்றார். அம்மா அம்மா எங்கே போகிறீங்க? ஜாமான் வாங்காமல் போகிறீங்களா? ஐயா வந்து என்னம்மா வந்து அது ஏதோ 25க்கு தான் அரிசி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகுமா, பாக்கி ஜாமான பையன்கிட்ட நான் போட்டு அனுப்புகிறேன். ஐயா போன்ற மாத தவணையே என்னால் கொடுக்க முடியல. அம்மா நான் அது உங்கள்கிட்ட கேட்கவே இல்லையம்மா. இன்னைக்கு என்னமோ தெரியலம்மா, என் குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள். ஒரு தெய்வம் என் வீட்டுக்குள் நுழைந்தது போல என் மனைவி கர்ப்பமூற்றி இருந்தால் எனக்கு நல்ல அழகான குழந்தை பிறந்துடுச்சுமா. சந்தோஷம். அந்த குழந்தை ராகவேந்திரன் மாதிரி இருக்குமா, சந்தோஷம். அதை வச்சுக்கோங்கம்மா, இதில் என்னமா இருக்கு என்று சொல்கிறார். அந்த தாயின் கண்களில் ஆராய் பொழிந்த கண்ணீர் சேலை தலைப்பை நனைத்து விட்டது. அக்ஷதையை பார்க்கின்றாள். கையில் உள்ள அக்ஷதை 3 பேர் பசியை ஆற்றுமா என்று கேட்டேனே குருவே, குருநாதா, ராயா ராயா, ஆனாலும் ஆற்றிவிட்டதே ராயா ராயா என்றவர் கதறி போகின்றார். வீடு நோக்கி விரைந்து போகின்றார். அரிசியை கொண்டு சாதம் சமைத்து ஆராதனையின் முதல் நாள் அந்த ஆராதனையில் ஒரு வாழை இலை, வீட்டில் இருந்த வாழை இலையை தண்ணி தெளித்து வச்சு முதல் சாதத்தை, வழித்த சாதத்தை வெள்ளம் கடந்து ராயருக்கு வருகின்றார். ராயரின் படத்திலிருந்து பூ கீழே விடுகின்றது. கலங்கி போய் விடுகின்றார்கள் அந்த 3 ஆத்மாக்கள். இன்று உயர்ந்த நிலையில் இருக்கின்றார்கள், உன்னதமான நிலையில் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இறைவனை அணுகுவதற்கு வறுமை ஒரு தடை இல்லைங்க. தூய்மையான பக்தி தான் கொடுப்பதற்கு. கிருஷ்ணன் சொல்றார் கீதையில், என்னிடம் கீதை கேட்டாயே எனக்கு குருதட்சணை கொடுப்பதற்கு உன்னிடம் என்ன இருக்கிறது என்று கேட்ட பொழுது, ஒரு பழம் இல்லை கிருஷ்ணா, ஒரு சொட்டு தண்ணி இல்லை கிருஷ்ணா, ஒரு பூ போர்க்களத்தில் இல்லை கிருஷ்ணா, உன் கண்ணிலிருந்து வடிகின்ற ஒரு சொட்டு கண்ணீர் போதும் என்கின்றான் பகவான். பார்த்தீர்களா, இறைவனுக்கு தருவதற்கு நம்முடைய கண்ணிலிருந்து வருகின்ற ஒரு சொட்டு கண்ணீர் தான். ஆக கையளவு அக்ஷதை அந்த குடும்பத்தின் பசியை ஆற்றி இன்று உயர்ந்த உன்னதமான நிலையில் அந்த குடும்பத்தை நகர்த்தி செய்கின்றார் ராயர். ஒரு நிகழ்வு தான். இதுக்கு இது மாதிரி
எத்தனையோ அற்புதங்களை அந்த ராயர் நடத்தியிருக்கின்றார். வயிற்று பசியை மட்டுமல்ல, ஞான பசியையும் தீர்க்கின்ற ஒரு ஞானி தான் திருத்தணியில், அகூரில், பாதசனீஸ்வரில் இந்த ஏழை கட்டிய ஆலயம். என்னால் பிரம்மாண்டமாக கட்ட முடியல, கட்டுவதற்கு பொருளாதாரம் இல்லாவிடவும் யாரிடமும் சென்று கையேந்தாத ஒரு நிலையில் தான் இந்த ராகவேந்திரரை அமைத்திருக்கேன். என்னால் முடிந்த ஒரு துளசி மாலை, என்னால் முடிந்த ஒரு எளிய ராயருக்கு இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் குடும்பத்திலலாம் என் குரு பாதம் வருவார். குரு இவரை மாதிரி யாரும் இல்லைங்க. எத்தனையோ மகான்கள் இந்த பூமியில் வாழ்ந்து மறைந்தாலும் ஜீவ சமாதி. யார் அழைத்தவன் குரலுக்கு ஓடி வந்தான். கிருஷ்ணா போதும் சொல்கிறாருங்க, இன்னும் 700 ஆண்டுகள் இங்கு இருந்து உங்களை நான் காப்பேன், தோன்றா துணையாக இருப்பேன், கலங்கரை விளக்கமாக இருந்து வழிகாட்டுவேன் என்று சொன்னது அதுதான். அதனால தான் ராகவேந்திர சுவாமியினுடைய 350வது அவர் பிருந்தாவனத்துக்குள் பிரவேசித்த ஒரு புனிதமான நாள். இதை பார்க்கின்ற கேட்கின்ற ஒரு முறை வாருங்கள். திருத்தணி அகூர் பாதசனீஸ்வரர் ஆலயத்திலே என் குருநாதர் இருப்பதை பாருங்கள். சின்ன வயசு கல்லூரியில் படிக்கும் பொழுது, கல்லூரி படிப்பின் பொழுது அப்போல்லாம் ராகவேந்தர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தால் எல்லா இடங்களிலும் சொல்லப்பட்ட ஒரு காலம். ஆசையாக அந்த பிரேஸ்லெட்டுங்க 15 ரூபா ஒரு பித்தளை போதனம், ராகவேந்திர போதனம் கல்லூரியில் படிக்கும் பொழுது இந்த மந்திரத்தை லட்சமாக ஜபம் பண்ணுவேன். பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சா பஜதாம் கல்பவிருஷாய நமதாம் காமதேனுவே. இன்று என்னை இந்த ஆலயம் கட்டி இங்கு அமர வைத்திருக்கின்றான் என்றால் குரு தாங்க, குரு காட்டிய வழி. எத்தனை ஜென்மம் கடன்பட்டிருப்பேன், எத்தனை பிறவி, எத்தனை ஜென்மம் இவனுக்கு பாத சேவை செய்வதற்கு. ஒரு முறை வந்து இந்த பரம்பரையினுடைய தரிசனத்தை பெறுங்கள். பரந்தாமனிவன், அதாவது தெய்வம் ஆனஸ்வரூபம். இறைவனை பார்க்க முடியுமானா இந்த மாதிரி ஞானிகள், மகான்கள், புண்ணிய ஆத்மார்கள் வழியை தான் நமக்கு வழிகாட்டுவார். அந்த வகையில் இதை கேட்கின்ற பார்க்கின்ற உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனைகள் நவகிரகங்களால் வந்தாலும், ஊழியினால் வந்தாலும், விதியினால் வந்தாலும், கர்மாவினால் வந்தாலும் அத்தனை பிரச்சனையும் படிப்படியாக கதிரவனை கண்ட பணி போல் குறைவதை பார்க்கலாம். தர்ம ரசாயசா பஜதாம் கல்பவிருஷாய நமதாம் காமதேனுவே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம. பௌத்தியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய பஜதாம் கல்பவிருஷாய நமதாம் காமதேவி. குருவே குருவே சரணம், குருவே சரணம். குருநாதா.